ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியமில் ஒரு முக்கியமான கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது வந்து ஸ்மார்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனால் வைக்கப்பட்டிருக்கு வே டு சக்ஸஸ் டீமால். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா ஊரில் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுத்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா செலக்ட் ஆன பசங்களுக்கெல்லாம் நிறையா ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான கேள்விகள் எல்லாம் இதில் இருக்கும். இதே கேள்வி வரும்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது வந்து நீங்கள் வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு தடவை கவனிங்க. இதில் வந்து முக்கியமான டேர்ம்ஸ், முக்கியமான எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து ஆன்சரோடு போட்டிருக்காங்க. அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி மெயின் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதணும், ஈஸியாக எழுதணும், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு தடவை பார்க்கலாம் இந்த கொஸ்டின் ஆன்சரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. பார்ட் 1ல் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர், பார்ட் 2ல் வந்து 2 மார்க் கொஸ்டின் ஏதாவது 10 எழுதணும், பார்ட் 3ல் வந்து என்ன பண்ணணும், 5 மார்க் கொஸ்டின் ஏதாவது 10 எழுதணும். அதுக்கப்புறமா பார்ட் 4ல் வந்து டீட்டெயில் ஆன்சரும் மேப்பும் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஸ்டினில் கடைசி கேள்வி வந்து கம்பல்சரி கொஸ்டினாக வருது. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்லேயும் கடைசி கேள்வி வந்து மேப்பு, அது கம்பல்சரி வருது. அதுக்கு முன்னாடி 42வது கேள்வி, அதுக்கு முன்னாடி ஒரு டைம்லைன் கொஸ்டின் வருது. அதுக்கப்புறமா டீட்டெயிலும் வந்து இன்டர்னல் சாய்ஸோடு வந்திருக்கு. இப்போ வாங்க உங்களுக்கு இப்போ இதில் பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 15 மினிட்ஸ் வந்து கொஸ்டின் ரீட் பண்ணி பார்க்க கொடுப்பாங்க. அப்போயே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நல்லா படித்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பேஜும் இருக்கான்றதெல்லாம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. நல்லா வந்து என்ன செய்யணும், முதல்ல எந்த பெனில் தான் எழுதணும், பிளாக் அல்லது ப்ளூ பெனில் தான் எழுதணும். புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு, இந்த பார்ட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், கொஸ்டின் ஆன்சரில் ஃபஸ்ட்டு இதிலே வந்து எது ஆப்ஷனோ அதை மட்டும் போட்டு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், வெறும் அந்த ஆன்சரை மட்டும் போட்டுடலாம். 14 மார்க்ஸுக்கு வருது பாருங்கள். இங்கே சூஸ் த அப்ராப்ரியேட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் ரைட் த ஆப்ஷன் அண்டர் த கோடு வித் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்னும் சேர்த்து எழுதணும். வெறும் ஆன்சர் எழுதுனீங்கன்னா சப்போஸ் மார்க்கு கம்மி பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. இப்போ இதில் பாரு, வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மான் ரிமெம்பர்ட் ஃபார், இது வந்து ட்ரென்ச் வார்ஃபேர். பி ஆப்ஷன் பி போட்டு ட்ரென்ச் வார்ஃபேர் போடணும். அடுத்தது, who were mainly prosecuted by Hitler. ஹிட்லர் யாரை ரொம்ப கொடுமைப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ், அங்கே டிக் பண்ணியிருக்க பாருங்கள். தேர்ட் ஒன், who launched the சத்யசோதக் சமாஜ் in 1870. ஜோதிபா பூலே. அடுத்தது, who issued திருச்சிராப்பள்ளி proclamation of independence. மருது பிரதர்ஸ். இந்தி, where was the anti-Hindi conference held. சேலம். அதுக்கு அடுத்தது வந்து டேஷ் ரிவர் இஸ் நோன் அஸ் சாரோ ஆஃப் பீகார். இம்பார்ட்டன்ட் ஒன் இது, கோசி ரிவர். அதுக்கு அடுத்தது, டேஷ் இஸ் த ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் இந்தியா. இதுவும் முக்கியமானது, 5th படிச்சுட்டு வரீங்க. பக்ரானங்கல் டேமு. அடுத்து, சவுத் இந்தியா மான்செஸ்டர், இதுவும் ரொம்ப முக்கியமானது. இது ஆன்சர் வந்து கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்தது, த நேஷ்னல் ரிமோட் சென்சிங் NRSC இஸ் லொக்கேட்டட் அட் ஹைதராபாத். அடுத்தது, அசர்ஷன் ரீசன். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு டஸ் நாட் ரிசீவ் மச் ரெயின்ஃபால் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன். அதுக்கு ரீசன் வந்து இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ரெயின் ஷேடோ ஏரியா ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ். இது வந்து முக்கால்வாசி கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் இருக்கும். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன் ஏ. சம்டைம் இது ஓனில் கூட கேட்பாங்க, புக் பேக் இல்லாமல். அடுத்தது 11th, ஹவு மெனி டைம்ஸ் ஹேஸ் த ப்ரையாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அமெண்டட். ஒன்ஸ், ஒரு தடவை தான் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரையாம்பிள் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, விச் ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டைரக்ட்ஸ் டு அடாப்ட் ஃபாரின் பாலிசி. ஆர்டிக்கல் 51. அடுத்து, டேஷ் இஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா டு அடாப்ட் டிரான்ஸ்வர்சல் PDS. PDSனால் என்னது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டிங் சிஸ்டம், உலகளாவிய பொது வழங்கல் முறை. அதுக்கு இருக்க ஒரு மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்து, டேஷ் டேக்ஸ் இஸ் பெனிஃபிட்ஸ் derived, டேஷ் டேக்ஸ் இஸ் சார்ஜ்ட் அண்ட் த பெனிஃபிட்ஸ் derived ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஓனர்ஷிப். இது வந்து வெல்த் டேக்ஸ், எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆன்சர் எனி 10 கொஸ்டின் நம்பர் 28 கம்பல்சரி. மேக்ஸ் மாதிரியே தான் இதுலேயும் வந்து 14 சூஸுக்கு அடுத்தது
10 2 மார்க் எனி 10 2 மார்க் எழுதணும். அதில் கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம், டிஸ்கிரைப் பேர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட். பேர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட் இந்த பப்ளிக் எக்ஸாம்லேயே வரதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் தமிழ் ரினைசன்ஸ், தமிழ் வந்து எப்படி முன்னேறிச்சு அப்படின்றத பற்றி எழுதணும். இதுவும் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹைலைட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட், இதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பெசன்ட் டு த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதுக்கு அடுத்தது நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா, இது சிம்பிள். இது கூட ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, சிம்பிளாக கேட்பாங்க எல்லோரும் பாஸ் ஆகணுன்றதுக்காக. இல்லை அதில் வந்து இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வாட் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், இம்பார்ட்டன்ட் தான். வாட் இஸ் மைக்ரேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எங்கெல்லாம் எதுக்காகலாம் போகிறாங்க, அதோட டைப்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. அடுத்தது வாட் ஆர் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. லிஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது ஃபஸ்ட்டு சிவிக் இதில் படிச்சுட்டே இருக்கிறீங்க. சிவிக்ஸில் ரைட்ஸ் இல்லைனா டியூட்டிஸ் ஏதாவது ஒன்று வந்து கன்ஃபார்மாக வரும் எக்ஸாமுக்கு. அடுத்தது ரைட் சம் ஆஃப் த நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு, சாப்பிட்றதுக்காக என்னென்ன திட்டமெல்லாம் வச்சுருக்குறாங்க அதெல்லாம். அப்புறம் ரைட் ஷார்ட் நோட் ஆன் மணி பில், வாட் இஸ் ஃபேர் ட்ரேட், வாட் இஸ் டேக்ஸ் எவேஷன். அந்த 28 வாட் இஸ் டேக்ஸ் எவேஷன் தான் வந்து உங்களுக்கு என்னவா கேட்டிருக்கிறாங்க, கம்பல்சரி கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர்லாம் பார்ப்போம் வாங்க. டாலர் இம்பீரியலிசம், இதுக்கு வந்து டாலர் இம்பீரியலிசம் இஸ் மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட் த்ரூ த எக்கனாமிக் எய்டு. இப்போ வேறு ஒரு நாட்டில் வந்து அவங்களோட டாமினன்ஸை வந்து நிலைநாட்டுறது, அவங்க எப்படி வச்சு காசால் அதில் அந்த போல்டு லெட்டரில் கொடுத்துருக்காங்கல்ல அந்த லைன் தான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட் வித் எக்கனாமிக்ஸ், பணத்தினால வேறு இருக்க நாட்டை வந்து ஆளுமை பண்ணுறது. இது வந்து எந்த ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசனில் வந்திருக்கு இந்த கொஸ்டின். த கண்ட்ரி தட் ஃபாலோடு டாலர் இம்பீரியலிசம் வாஸ் யூஎஸ்ஏ. டாலர் யூஎஸ்ஏவோட கரன்சி தான் வந்து டாலர். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த காசை வச்சு அந்த அதிகாரத்தை நிலைநாட்டியிருக்காங்க. அடுத்து பேர்ல் சிட்டி இன்சிடெண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது யாருக்கும் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் நடந்தது. ஃபஸ்ட்டு வந்து யார் இது பண்ணது, ஜப்பான் தான் வந்து இதை வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணோடனே அதில் வந்து நிறையா பேட்டில்ஸ் இதெல்லாம் வந்து நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ் அண்ட் பேட்டில் ஷிப்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆச்சு. அந்த பாயிண்ட் பிளாக்கில் போட்டிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும். எப்போ நடந்தது முதல்ல, ஆன் December 1941 ஜப்பான் அட்டாக்டு அமெரிக்கன் நேவல் இன்ஸ்டலேஷன்ஸ் இன் பேர்ல் ஹார்பர், ஹவாயி விதவுட் வார்னிங். அந்த ஹவாயி ஹார்பரில் வந்து என்ன பண்ணாங்க, வார்னிங்கை கொடுக்காம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த ஐடியா வாஸ் டு கிரிப்பிள் அமெரிக்காஸ் பசிபிக் ஓஷன் ஃப்ளீட் ஸோ தட் ஜப்பான் வுட் நாட் ஃபேஸ் எனி ஆப்போசிஷன் இன் இட்ஸ் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். எதுக்காக அதை செஞ்சாங்கன்னா, அது அமெரிக்காவை வந்து அந்த பசிபிக் ஓஷனுக்கு தாண்டி வராமல் தடுத்துட்டா என்ன பண்ணலாம், அவங்களோட டாமினன்ஸ் அவங்க வந்து வேறு இதுலேயும் இது பண்ண வேண்டான்றதுக்காக பண்ணாங்க. அடுத்து மெனி பேட்டில் ஷிப்ஸ் அண்ட் நியூமரஸ் ஃபைட் பிளேன்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிக்ளேர்டு வார் ஆன் த ஜப்பான். அந்த பேர்ல் சிட்டி இன்சிடெண்ட்டால் என்ன ஆச்சுன்றதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெளிவாக சொல்கிறீங்க. எப்போ நடந்தது, 1941. யாருக்கும் நடந்தது, ஜப்பானுக்கும் யூஎஸ்ஏக்கும். எதனால் நடந்தது, அவங்க வந்து வார்னிங்கை கொடுக்காமல் என்ன பண்ணாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து என்ன ஆச்சு, நிறையா டிஸ்ட்ராய் ஆகிட்டு கடைசியில் அமெரிக்கா வந்து என்ன பண்ணிடுச்சு, ஜப்பானுக்கு எதிர்க்க வாரை வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சு. அடுத்தது தமிழ் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் லாங்குவேஜ் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எப்போ தான் வந்தது, ஹிஸ்ட்ரியில் 10th லெசனில் வந்திருக்கு இந்த கொஸ்டின். பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் பீரியடில் தான் வந்தது. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ், ரிசர்ச் அண்ட் டிராவிடியன் லாங்குவேஜ் அண்டர்பின் த ப்ராசஸ் ஆஃப் தமிழ் ரெனைசன்ஸ். அந்த தமிழ் மறுமலர்ச்சி ஆனதே வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தான். இந்த இருக்க மொழியிலே பிரிண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்த மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். தமிழ் வாஸ் த ஃபஸ்ட்டு நான் யூரோப்பியன் லாங்குவேஜ். அதாவது யூரோப்பில் இருக்க கண்ட்ரிஸ் தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த பிரிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டுறாங்க. தமிழும் வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு தமிழ் தான் வந்து என்ன பண்ணாங்க, பிரிண்ட்டில் வந்துச்சு. அண்ட் ஏஷியன்ட் லிட்ரரி டெக்ஸ்ட் கிரியேட்டட் அவேர்னஸ் அமௌங் த தமிழ் பீப்புள். அது மூலமாகவே என்ன பண்ணாங்க, நிறையா அவேர்னஸ் கொண்டு வந்தாங்க. தமிழ் ரினைசன்ஸ்
Many social and religious reform movements were எஸ்டாப்ளிஷ்ட். அந்த பிரிண்டிங்கில் அதில் படித்து மக்கள் என்ன பண்ணாங்க, நிறையா சமூகமாகவும் மதத்துலேயும் வேறு முன்னேற்றம் கொண்டு வரதுக்கான திட்டங்கள்லாம் நிறையா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இப்போ இதில் என்ன இது பண்ணுறீங்க, மெயினாக பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, அதனால் தமிழ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னு போகிறீங்க. அப்புறம் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் அது வரைக்கும் மெயினாக போட்டுடுறீங்க. அது மெயினாக ஃபஸ்ட்டு எந்த லாங்குவேஜ், நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் எது பிரிண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்தது அந்த பாயிண்ட்டையும் கரெக்டாக சொல்லிடுறீங்க. அடுத்து செல்ஃப் கவர்மெண்ட், தன்னாட்சி எதனால் வந்ததுன்னா, டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் த பிரிட்டிஷ் எம்பையர் பை யூஸிங் கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ். அவங்களே வந்து என்ன பண்ண வச்சாங்க, அந்த செவன்த் லெசனில் வந்திருக்கு இந்த கொஸ்டின். செல்ஃப் கவர்மெண்ட்டுக்காக இது பண்ணாங்க. டு obtain the status of dominion a political position, to use non-violent constitution method to achieve their கோல்ஸ். அதை வந்து என்ன பண்ணி ரொம்ப சண்டை போட்டு வாங்காமல் எதுவும் வயலன்ஸு இல்லாத மெத்தடில் வந்து என்ன பண்ண வச்சாங்க, இந்த கோல்ஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து ஹோம் ரூல் மூமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னு ஃபஸ்ட்டு எழுதிடுறீங்க, அன்னி பெசன்ட் மேடம். அதுக்கு அடுத்தது எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, 1916. அதுதான் அவங்க பிரிட்டிஷ்காரங்களாக இருந்து கூட என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு வந்து ஹோம் ரூல் வேணும், அதனால் அந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டே கொண்டு வந்தாங்க. அடுத்து she started newspapers நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் டு கேரி ஃபார்வர்ட் த அஜெண்டா. அவங்களோட திட்டத்தெல்லாம் சொல்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு நியூஸ் இந்தியா காமன்வெல்த் 2 பேப்பரையும் கொண்டு வந்தாங்க. ஷீ ரிமார்க்டு பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தென் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். புரியுதா, என்ன அர்த்தம்னா, மாட்டு வண்டியில் சுதந்திரமாக போகிறதே மேலு, எதை விட மேலு, ட்ரெயினில் வந்து அடிமையாக ரொம்ப பெரிய ஹை கிளாஸில் அடிமையாக போகிறத விட மாட்டு வண்டியில் சுதந்திரமாக போகிறதே மேலுன்னு சொன்னாங்க. இந்த பாயிண்ட் எழுதுறீங்களோ இல்லையோ, இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எழுதுறீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, அவங்க வந்து அது மூலம் அந்த திட்டத்தை வந்து எது மூலமாக பரப்புனாங்க, அந்த 2 நியூஸ் பேப்பர் பேரும் கன்ஃபார்மாக எழுதணும். மீதி வந்து உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது வச்சு தெரிஞ்சால் எழுதுங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. ஆனால் புரியுதா. அடுத்தது நேபரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சிலோன், மால்டீவ்ஸ், சைனா, பூட்டான், பங்களாதேஷ், மியான்மார். புரியுதா. இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எந்த டைரெக்ஷனில் இருக்கணும் போட்டிருக்கிறாங்க. வெஸ்ட்டில் பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட்டில் ஆப்கானிஸ்தான், சவுத்தில் சிலோன் அண்ட் மால்டீவ்ஸ், அடுத்து நார்த்தில் நேபாள், சைனா அண்ட் பூட்டான், ஈஸ்டில் பங்களாதேஷ் அண்ட் மியான்மார். ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசனில் வந்திருக்கு. அடுத்து ஜெட் ஸ்ட்ரீம்னா என்னதுன்னா, அந்த அட்மாஸ்பியரில் அப்பர் அட்மாஸ்பியரில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற காற்று தான் வந்து என்னது, ஜெட்டு ஸ்ட்ரீம். ஜெட்டு பேர் என்ன, ஜெட்டுனாவே என்ன அர்த்தம், ஃபாஸ்ட்டாக போகும்னு அர்த்தம். Jet streams are fast moving winds blowing in a narrow zone in the upper atmosphere. According to jet streams theory, the onset of southwest monsoon is driven up by shift to subtropical westerly jet from the plains of India towards the Tibetan plateau. The easterly jet stream caused tropical depressions during southwest monsoon and retreating monsoon. அடுத்து மைக்ரேஷன்னா என்ன அர்த்தம், ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது. 5th லெசன் ஜாகிரஃபி 5th லெசனில் மூமெண்ட் ஆஃப் பீப்புள், அந்த லைன் ரொம்ப முக்கியம். மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த ரீஜன் அண்ட் டெரிட்டரிஸ் இஸ் கால்டு மைக்ரேஷன். 2 விதமான மைக்ரேஷன் இருக்குது. நம்ம நாட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுறது, ஒரு நாட்டுக்குள்ளேயே மைக்ரேட் ஆகிறது, இன்னொன்று வந்து நாடு விட்டு நாடு மைக்ரேட் ஆகி போகிறது. இன்டர்னல் மைக்ரேஷன் வித்தின் எ கண்ட்ரி, இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் பிட்வீன் 2 countries. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டு, வாட் ஆர் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து 7th லெசன் ஜாகிரஃபி 7th லெசனில் இருக்குது. என்னென்ன சீசன் பார்த்தீங்கன்னா, சொர்ணவாரி வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை பட்டம்னு சொல்லுவாங்க. இதை எந்த டைம்னா ஏப்ரல் டு மேல வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து சோ பண்ணுவாங்க. விதைச்சிட்டு ஏப்ரல் மேலே விதைச்சிட்டு எந்த மாதம் அறுவடை பண்ணுவாங்க, ஆகஸ்ட் செப்டம்பரில் அறுவடை பண்ணுவாங்க. எந்த கிராப்ஸ் எல்லாம் இந்த மெத்தடில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் அண்ட் காட்டன். அதுக்கு அடுத்தது சம்பா பயிர்கள் வந்து எது சொல்லுவாங்க, ஆடிப்பட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் அப்போ இது பண்ணுவாங்க. ஹார்வெஸ்ட் எப்போ நடக்கும், ஜனவரி பிப்ரவரியில் நடக்கும். இது வந்து எந்த பயிரெல்லாம் இது மாதிரி இது பண்ணுவாங்கன்னா, அரிசியும் கரும்பும், பேடி அண்ட்
சுகர் கேன். அதுக்கடுத்து நவரை சீசன் வந்து எப்போ ஷோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் இது பண்ணுவாங்க. அப்போ அறுவடை வந்து எப்போ நடந்துடும்? February மார்ச்லேயே நடந்துடும். இது வந்து சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதுதான் வந்து கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்தது ரைட்ஸு. இந்த 6 ரைட்ஸு ஃபஸ்ட்டு லெசன் சிவிக்ஸ்லேயே இருக்குது. நல்லா மனப்பாடமாக பண்ணிக்கோங்க. எந்தாவது ஒரு விதத்தில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஏதாவது அட்லீஸ்ட்டு 2 மார்க்கில் அல்லது 5 மார்க்கில் அல்லது 8 மார்க்கில் எதில் வேணாலும் இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலிஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். அடுத்து மீல்ஸ் என்னென்ன ஊட்டச்சத்து ப்ரோக்ராமெல்லாம் இருக்குது அப்படின்னு மெயின் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது 4ஆவது எழுதியிருக்கணும். புரியுதா? 2 மார்க் கொஸ்டின்றதுனால. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷல் மீல் ப்ரோக்ராம், நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன், ஜென்ரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட். அதுக்கடுத்து பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா ஸ்கீம், தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷனல் ஸ்கீம், மிட் டே மீல் ப்ரோக்ராம். அட்லீஸ்ட் 4ஆவது எழுதுங்க. மணி பில் பற்றி கேட்டிருக்கிறாங்க. 26th கொஸ்டின். இது வந்து ராஜ்யசபா டஸ் நாட் ஹாவ் எனி பவர் டு அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் த மணி பில். லோக்சபா தான் வந்து என்ன பண்ணோம்? அந்த மணி பில்லை வந்து என்ன பண்ணோம்? அப்ரூவ் பண்ணோம். இட் இஸ் பாஸ்ட் டு ராஜ்யசபா ஃபார் இட்ஸ் அப்ரூவல். இஃப் ராஜ்யசபா ஃபெயில் டு பாஸ் இட் விதின் 14 days, the bill get passed without the approval of ராஜ்யசபா. லோக்சபா கேன் ரிஜெக்ட் ஆல் த ப்ரப்போசல்ஸ் அண்ட் பாஸ் இன் இட். அதுக்கு அடுத்தது ஃபேர் ட்ரேடு, நியாயமான வியாபாரம் பற்றி இது சொல்கிறாங்க. இட் இஸ் அபவுட் பெட்டர் ப்ரைஸஸ், டீசென்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் ஃபேர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். இட் இஸ் a way of keeping small farmers world marketplace, empower consumer to make purchase. நல்லபடியாக அவங்களுக்கு தேவையான இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து டேக்ஸ் எவேஷன். டேக்ஸ் எவேஷன்னா வரி கட்டாமல் ஏமாத்துறது. Tax evasion is illegal evasion of taxes by individual, corporation, தனிப்பட்ட ஆளோ இல்லைனா ஒரு நிறுவனமோ வரி கட்டாமல் ஏமாத்துறது. கார்பரேஷன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். எக்ஸாம்பிள் அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், நிறையா வருமானத்தை கம்மியாக காட்டுறது. ஹைடிங் மணி, பதுக்கி வைக்கிறது பணத்தை. அதுக்கு அடுத்தது வந்து 5 மார்க் கொஸ்டின். fill in the blanks. 29th question. Dash was known as father of modern China, Dr. Sun Yat-sen. அடுத்து Dash is appointed as the Indian judge of Madras High Court, Dr. Muthuswamy. அடுத்து Solakkarudu is the highest peak of southernmost part of Eastern Ghats. Dash is the guardian of Constitution, Supreme Court. Dash is obtained by dividing national income by population of the country. இது கொஸ்டின் ஆன்சராகவும் கேட்கப்படலாம். அடுத்தது per capita income, அதுக்கு ஆன்சர். அடுத்து trace the circumstances that lead to the rise of Hitler in Germany. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து எழுதுங்க. அடுத்து write the essay of the role played by 19th century reformers towards the cause of women. அதுவும் பார்த்துக்கணும். மெயினான பாயிண்ட்ஸை மட்டும் போட்டு எழுதுங்க. அடுத்து டிஸ்டிங்கிஷ் கன்ஃபார்மாக வரும் 32வது கொஸ்டினில் 5 மார்க் கொஸ்டின்னு. அடுத்து காந்தி, இதுவும் வந்து கன்ஃபார்ம், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் வரும். அடுத்து டிவிஷன் ஆஃப் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் அண்ட் எனி டூ இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா, ஹிமாலயாஸோட பற்றி அதோட யூசஸ் பற்றி இதுவும் வந்து கன்ஃபார்ம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனி 5 மேஜர் இஷ்யூ ஃபேஸ்டு பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. அடுத்து வாட் இஸ் அர்பனைசேஷன், இதெல்லாம் வந்து எழுதலாம் நீங்கள். அடுத்து ப்ரீஃப்லி அபவுட் த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி, பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், ஜிடிபி, மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஜெக்ட், எக்ஸ்பிளைன் தம். அடுத்து 40th எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். அதுக்கடுத்தது 1930 1950 வரைக்கும் நடந்த டைம்லைனு ஈவெண்ட்ஸு, நேஷ்னல் ஈவெண்ட்ஸு, இந்தியன் ஈவெண்ட்ஸு. அதுக்கு அடுத்தது மேப்பில் வந்து டில்லி, சௌரி சௌரா, வேதாரண்யம், லக்னோ, ஜான்சி 5த்தையும் வந்து மார்க் பண்ணோம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஹிட்லர் அவர் எப்படியெல்லாம் இது பண்ணி எப்படி அந்த பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க.
அடுத்து லேடிஸ் மறுமலர்ச்சிக்கு இது பண்ணது யார்? ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், கோவிந்த் மகாதேவ் கோவிந்த் புலே, சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஜோதிபாய் புலே, பாபா ராம் சிங், எல்லார் பற்றியும் எழுதுறீங்க. ரெனியூவல் நான் ரெனியூவபிள் கன்ஃபார்மாக வருது. சயின்ஸ்லேயும் வரும் உங்களுக்கு. ரெனியூவபிள்னால் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி அது வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், பிளண்டியாக இருக்கும், நிறையா இருக்கும். எக்ஸாம்பிள் சன்லைட், வாட்டர். இது வந்து என்ன பண்ண முடியாது, அப்படி நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒரு இது யூஸ் பண்ணாலும் திருப்பி உருவாக வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும். அந்த மாதிரி இது கோல், பெட்ரோலியம். அதுக்கடுத்து சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். அந்த டிஸ்டிங்கிஷுக்கு அவங்க கொடுத்துருக்க தலைப்பே போட்டால் அந்த தலைப்பே ஒரு பாயிண்ட்டாக எழுதுனீங்கனாலே ஒரு மார்க் வந்துடும்மா. அதனால் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. 4 மார்க் கொஸ்டின் இது. அதுக்கு இன்னொரு கொஸ்டினும் சேர்த்துருக்காங்க. ஏல வந்து 2 டிஸ்டிங்கிஷு, அதுலேயே பியில் வந்து வாட் இஸ் அந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் எந்த மாதம் வருது? ஜூன் டு செப்டம்பர். நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து அக்டோபர் டில் த மிட் ஆஃப் டிசம்பர். இதில் வந்து சைக்ளோன் வராது, இதில் சைக்ளோன் வரும். அதுக்கு அடுத்தது அதுலேயே பி கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிவ் ரீசன் மவுண்டெயின்ஸ் ஆர் கூலர் தென் பிளைன்ஸ். எதனால் வந்து சமவெளியை விட மவுண்டெயின்ஸில் வந்து கூலாக இருக்குது, அது அந்த கிவ் ரீசனும் சேர்த்து எழுதுறீங்க. டெம்பரேச்சர் வந்து இப்போ ஒரு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும் ஒரு 1000 மீட்டர் அதிகமாகிறப்போ. அதுதான் ரீசன். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் 6.5 டிகிரி செல்சியஸ் ஃபார் எவ்ரி 1000 மீட்டர்ஸ் அசன்ட். அது மட்டும் இருந்தீங்கன்னா போதும். அடுத்து சிவில் டிசொபீடியன்ஸ் மூமெண்ட் பற்றி எது சொல்லியிருக்காங்க, காந்திஜி கொண்டு வந்தது அது. அடுத்தது ஹிமாலயாஸும் அதோட யூஸ் பற்றியும் அதை வந்து ஃபஸ்ட்டு இதுவாக பிரிச்சுருக்காங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். அது வந்து என்ன பண்ணுது, நேச்சுரல் பேரியராக இருக்குது. பிளாக் த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், சோர்ஸ் ஆஃப் பெரினியல் ரிவர்ஸ், எல்லாத்தையும் எனி 2 பாயிண்ட்ஸ் நிறையா இது பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் தான் எழுத போகிறீங்க, படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது வந்து அர்பனைசேஷன். எதுக்காக எல்லோரும் நகரத்துக்கு போயிடுறாங்க? சொசைட்டிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரூரல் டு அர்பன். அந்த அர்பனைசேஷனால் என்ன ஆகுது, அந்த சிட்டிஸில் வந்து பாப்புலேஷன் அதிகமாகிடுது. இட் கிரியேட்ஸ் அர்பன் ஸ்ப்ரால். இட் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லம். ஸ்லம்னா என்னது, அந்த ஏழைங்கள்லாம் அப்படியே ரோட்லேயே அங்கே இருந்துருவாங்க. இட் கிரியேட்ஸ் வாட்டர் ஸ்கேசிட்டி. நிறையா பேர் வந்துடுறதுனால தண்ணி ப்ராப்ளம் ஆகுது. டிராஃபிக் பாழாகுது. இட் கிரியேட் ட்ரைனேஜ் ப்ராப்ளம். இட் இன்க்ரீசஸ் ரேட் ஆஃப் க்ரைம். நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, 5 பாயிண்ட்ஸ் ஏதாவது எழுதுறீங்க. அப்புறம் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், ஆர்டிக்கல் 32 பற்றி மெயினாக எழுதுறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டரோட ஒர்க்கெல்லாம் என்னென்னு அது எழுதுறீங்க. அடுத்து ஜிடிபி, அப்புறம் டேக்ஸஸ், அப்புறம் டைம் லைன் பாருங்கள். 1930 1950 கேட்டிருந்தாங்க. ஏதாவது 5 இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 1931 காந்தி இம்பேக்ட். இதே கொஸ்டினே கன்ஃபார்மாக வரும்மா கண்டிப்பாக. அப்படி இல்லைனா கூட 1920 இன்னும் கொடுப்பாங்க. ஏதாவது 5 தானே கேட்டிருக்காங்க, அதனால் பண்ணிக்கோங்க. 1930 சால்ட் சத்தியாகிரகா, ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். 1931 காந்தி இர்வின் பேக்ட். 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், பூனா பேக்ட். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். எல்லாமே பார்த்துக்கோங்க. 1947 வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். 1942 குவிட் இந்தியா மூமெண்ட். முக்கியமான ஏதாவது 5 பாயிண்ட்ஸு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழகாக டைம்லைன் போட்டு எழுதுறீங்க. 42 வந்து கம்பல்சரி கொஸ்டின். அப்போது ஒன்றுத்துக்கும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணுறீங்க. டெல்லி, லக்னோ எங்கே இருக்குது, டெல்லி கீழே இருக்குது. அவுட்லைன் மேப் தான் மோஸ்ட்லி தருவாங்க.
ஜான்சி அது கீழே, சௌரி சௌரா அங்கே பக்கத்தில், வேதாரண்யம் வந்து தமிழ்நாடு அந்த கீழே. அதுக்கு அடுத்தது வந்து டீட்டெயில் ஆன்சர் எனி இன்டர்னல் சாய்ஸோடு வந்திருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி, அனலைஸ் த எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2. அது ரெண்டும் சேர்த்து எழுதுறீங்க. இல்லைனா அட்டம் த எஸ்ஏ ஆஃப் ஹீரோயிக் ஃபைட் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் அகேன்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதுறீங்க. ஒரு கொஸ்டினுக்கு 8 மார்க்கு. அடுத்தது ரெண்டாவது வந்து மார்க் தான் பண்ண போகிறீங்க. இந்தியா மேப்பில் கொடுத்துருக்க பிளேசஸ் எல்லாம். ஒன்று இந்தியா மேப்பில், அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு மேப்பில். உனக்கு எது நல்லா தெரியுதோ அதை வந்து என்ன பண்ணுறீங்க, மார்க் பண்ணுறீங்க. ஏர்போர்ட், கொரமண்டல் காஸ்ட், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மேட்டூர் டேம், ரோட் கனெக்டிங் மதுரை டு கன்னியாகுமரி, எனி ஒன் பேர்ட் சாங்சுரி, நீல்கிரி ஹில்ஸ், புலிகாட் லேக். இந்த 8 பிளேஸில் ஏதாவது ஒன்று மார்க் பண்ணுறீங்க. இல்லைனா இந்தியா மேப்பில் ஏதாவது 8 பிளேஸ் மார்க் பண்ணுறீங்க. பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சென்டம் எடுக்கலாம். நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா ராஜ் எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.